இதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு கட்டார் சீரீஸ் வராது. இதுக்கப்புறம் வரப்போகிறது ஸ்ரீலங்கன் சீரீஸ். இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். வாங்களே போ. இதுதான் ஷாரிக் பாய். இவர் தான் நமக்கு இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுக்குறான். வெயிட்டு கூடப்பா, வெயிட்டு கூட. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 இருக்கும். உள்ளுக்கு உண்டு, வெளியில் உண்டு, இது உண்டு. ட்ரௌசர்லாம் பார்த்தா ஜிம்முக்கு போன மாதிரி இருக்கும். உள்ளுக்கு இன்னொரு ட்ரௌசர் இருக்குது. இப்படியெல்லாம் செஞ்சால் தான் வெயிட்டை குறைச்சிட்டு போயிடும். இப்படி போகிற வழியிலே இந்த திக்ரை சொல்லிக் கொள்ளணும். இது என்ன திக்ருண்டா? ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். இதை நாங்கள் 7 துறக்க ஓதினோம்னா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்வானா. இப்போ போகிற ஏரியா தான் டேஞ்சரான ஏரியா. பேகேஜ் ஹேண்ட் ஓவர் பிளேஸ். அப்பா வந்தாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எனக்கு நான் 32 kg அளவுக்கு வைக்கல. 32 விட கொஞ்சம் குறைச்சிக்கொண்டேன். அது சுற்றி பிரச்சனை உண்டு ஆகல, அல்ஹம்துலில்லாஹ். வாங்கின சாமானத்தை வச்சுட்டு போவேல. திங்கிற சாமான்டா கூட கொஞ்சம் ஓகே. என்னண்டா சாக்லேட் ஸ்வீட்ஸ் திங்கிறது கூட பரவாயில்ல. ஆனால் மற்ற சாமான் விற்கிதான் ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு வாங்கினது அதெல்லாம் வச்சுட்டு போகல. எப்படி சரி கொண்டு போய் தருவேன். என் பழக்கம் என்னண்டா, நான் ஒருத்தருக்கு வாங்குறது முதல்ல அது என் சந்தோஷத்துக்கு. எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது, எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது, எனக்கு அதில் ஒரு திருப்தி கிடைக்குதுன்ற மட்டும்தான் நான் ஒருத்தருக்கு ஒன்று வாங்கி கொடுப்பேன். அப்படி இல்லாமல் கடமைக்கு மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இல்லாட்டி கடன் பட்டு என்ன சரி வாங்கி கொடுக்க வேணும், அப்படியெல்லாம் நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஏன்டா அப்படி செஞ்சீங்கண்டா நீங்களும் முணங்கி வாங்குவீங்க. எடுக்கிறவங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்காது, உங்களுக்குமே சந்தோஷத்தை கொடுக்காது. எனக்கு கொண்டு கொடுக்குறதுல சந்தோஷம் இல்லாட்டினா தண்ணி சரி கொடுக்க மாட்டேன். பார்த்தீங்களா, இங்கே ஏர்போர்ட்டுள்ளக்கே ட்ரெயினும் இருக்குது. ட்ரெயின் இருக்கிறது மேலே தட்டல. ஓகே, கீழே எல்லாரும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா ஏதோ அந்தரத்தில் தொங்குற மாதிரியே இருக்கும். அப்படியே கவுஸையும் பார்த்துட்டு போய்த்துருவோமா? இது தான் கவுஸ். வெல்கம் டு நார்னியா. நீங்கள் பார்க்குற எதுவுமே ஆர்டிஃபிஷியல் இல்லை, எல்லாமே நேச்சுரல். நடந்து கால் வலிக்குது, கொஞ்சம் உட்காந்து கொள்வோமா? கொஞ்சம் மேலேயா வந்தீங்கன்னா மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இங்கே பாருங்கள். இப்போ நான் உங்களை நார்னியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் இங்குள்ள அனிமல்ஸ் பேசாது, பட் டேபிளில் உட்காந்து திண்டு கொண்டிருக்கோம். ஹலோ மச்சி, நமக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? தரமாட்டியா? கஞ்சப்பேன். நார்னியாவுக்கு அஸ்லமை பார்க்காம போனேன். எப்படி ஸ்ரீலங்கா எல்லாம் கட்டார் கையில் கிடச்சிருந்துச்சின்னு வைங்களேன், அவதார் மாதிரி ஆக்கி வச்சிருந்துவாங்க. இல்லாத காட்டே உருவாக்கிட்டாங்கண்டா, காடே கிடச்சிச்சுட்டு வையே மவனை வச்சு செஞ்சிருவாங்க. ஃப்ளைட்டில் போகிறேன். ஃப்ளைட்டில் போகிற வீடியோ மற்றதில் வரும்.